வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். நான் தான் உங்களோட எஸ் வேலன். இந்த வீடியோல நம்ம தைமூரின் படையெடுப்பு அப்படின்றத பத்தி ரொம்ப முக்கியமான விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தைமூர் யார்? இந்த தைமூர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு பெரிய மாவீரனாக அறியப்படக்கூடியவர். ஒன்று ரெண்டு பேர் இவங்க நுண்டிக்கால் தைமூர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எதனால அப்படின்னா ஒரு காலில் ஒரு அம்பு இறங்கி இருக்கும். அது என்ன மாதிரி ஸ்டோரி, அவர் எதுக்கு இந்தியாவில் படையெடுத்து வந்தாருன்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த தைமூரோட நேட்டிவ் பிளேஸ் அப்படின்றது நமக்கு வந்து சாமர்கண்ட் அப்படின்ற ஒரு ஊர். இந்த சாமர்கண்ட் அப்படின்றது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு பக்கத்தில் உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற ஒரு நாடு இருக்கு. அந்த உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யம் தான் நமக்கு சாமர்கண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சாமர்கண்ட் அப்படின்றத தலைமையிடமா வச்சு ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர் தான் இந்த தைமூர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் என்ன பண்றாரு, நிறைய நாடுகள் மேல படையெடுப்பார். முக்கியமா எதுக்காக படையெடுப்பு அப்படின்றது எடுக்கிறார் அப்படின்னா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் அப்படின்றத கொள்ளையடிச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக படையெடுப்புகள் அப்படின்றது எடுக்கிறார். அப்படி ஒரு வாட்டி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்துஸ்தானம், அதாவது இந்தியா மேல படையெடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்றார். இப்போ இந்தியா மேல இவர் எப்போ படையெடுத்து வர அப்படின்னா 1398 தைமூர் அப்படின்றவர் நம்மளோட இந்தியா மேல படையெடுப்பு எடுத்து வரார். அப்ப இந்தியாவில் யார் நமக்கு ரூல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு 1206 இருந்து 1526 வரைக்கும் நமக்கு டெல்லி சுல்தான் அப்படின்றவங்க தான் நமக்கு ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ நமக்கு இந்த நேரத்தில் துக்ளக் வம்சம் அப்படின்ற ஒரு வம்சம், அந்த துக்ளக் வம்சத்தோட கடைசி ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நசீருதீன் முகமது அப்படின்றவர் தான் நமக்கு வந்து ஆட்சியில் இருக்கிறார். அப்போ அந்த நசீர் அப்படின்றவர் தான் நமக்கு டெல்லியில் சுல்தானாக இருந்து இந்தியா வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். இவரோட காலகட்டத்தில் நமக்கு இந்த தைமூர் அப்படின்ற ஒரு படையெடுத்து வரார். இந்த வரலாறுகள் அப்படின்றது தைமூர் அப்படின்ற எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு வரலாறுல ஒரு மிகப்பெரும் ஒரு மாவீரன் அப்படி சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரும் படைகள் அப்படின்னு வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரும் கொடுங்கோல் ஆட்சியாளன் அப்படின்னு சொல்றார். இவரை பொறுத்த வரைக்கும் கோம் அப்படின்னு வந்துருச்சுன்னா எதிரில் இருக்கக்கூடிய எதிரிக்கு தலை தனியா உடம்பு தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வரலாறுகள் அப்படின்றது சொல்லுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கர ஒரு ஈகோயிஸ்டிக்கான பர்சனா இருக்கக்கூடியது தான் அந்த தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு அப்படின்னு சொல்லுது. அப்போ இவர் படையெடுத்து வரும்பொழுது நமக்கு இந்த லாகூர் அப்படின்ற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் என்ன பண்ணிருக்காரு, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அடிச்சு போட்டுட்டு அந்த பகுதியை அப்படின்றத கைப்பற்றி வச்சிருக்கிறார். தன்னோட படை எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த லாகூர்ல இருந்து இந்த டெல்லி அப்படின்ற பகுதிக்கு படையெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து முடிவு பண்றார். அப்ப டெல்லியில இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்னு சொன்னாதான் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து படையெடுப்புகள் அப்படின்னு எடுக்க முடியும். அப்ப இவர் தெரிஞ்சுக்கும் போது இங்க நசீர் அப்படின்ற கடைசி துக்ளக் ஆட்சியாளர் தான் ஆட்சியில் இருக்கிறார். ஆனா பெரிய படைகள் இருக்கு, ஆனா இவர் ஒரு சிறந்த ஆட்சியாளர் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிய வரல அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் அப்படின்றது கிடைக்குது. அப்ப தலைவன் என்ன பண்றான், ஒரு சின்ன படைகளை கூட்டிட்டு இந்த பகுதியில இருந்து இந்த டெல்லி அப்படின்ற தாக்குதல் நடத்த வரா. ரொம்ப சின்ன ஒரு படைகளை கூட்டிட்டு அப்படி படைகளை கூட்டிட்டு வரும்போது இந்த தைமூர் அப்படின்ற ஒரு வரான்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய நசீர் அப்படின்றவருக்கு தெரிஞ்சிருது. அப்ப இவர் என்ன பண்ணிடுறாரு, ஒட்டுமொத்த டெல்லி சுல்தானோட படை எல்லாத்தையும் தன்னோட கோட்டைக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கார். அப்போ இவர் என்னவோ ரொம்ப வீக்கான ரூலர் அப்படின்றவர் தான் இவர் சின்ன ஒரு படையை கூட்டு வர்றார் தைமூர். ஆனா நசீர் அப்படின்றவர் தைமூர் வரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய படைகளை தன்னோட கோட்டையின் முன்னாடி நிப்பாட்டியிருக்காரு. அப்போ அங்க ஒரு சண்டை நடக்குது. அந்த நடக்கக்கூடிய சண்டையில இவர் சின்ன படையில, அதாவது தைமூர் அப்படின்றவர் யாருக்குமே பயப்பட மாட்டார், ஒரு மிகப்பெரும் ஒரு மாவீரன் அப்படின்னு அறியப்படக்கூடியவர் அப்படின்றவர் இப்போ இந்த படையெடுப்பு அப்படின்றத பார்த்து நமக்கு என்ன பண்றாரு, திரும்பி போறார். அதாவது ரீகால் பண்றார், தன்னோட படையெடுப்பு ரீகால் பண்றார். அது மட்டும் இல்லாம அவர் திரும்ப தப்பிச்சு வரும்பொழுது அவரோட காலில் ஒரு அம்பு இறங்கிடுது. அதுல வந்து நொண்டி நடக்கிறார். அதனால நொண்டிக்கால் தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அறியப்படுறார். இப்போ ஒரு மிக பெரிய கோபம் அப்படின்றது யாருக்கு வருது, தைமூருக்கு வருது. ஏன்னா எந்த இடத்துலையுமே அவர் பயந்ததும் கிடையாது, ஒரு மிகப்பெரும் மாவீரனாக பார்த்தாலே படைகளை நடங்கும். அப்படி இருக்கக்கூடிய இவரை திரும்ப பயந்து வந்திருக்கிறார். அது திரும்ப தன்னை இந்த பகுதி லாகூர் பகுதிக்கு திரும்ப வந்திருக்கார். யார் காரணமா, இதுக்கு அந்த நசீர் அப்படின்றவர் தான் இப்போ இது காரணமா இருக்கிறார். அப்போ அவர் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோபம் அப்படின்றது வருது. அது மட்டும் இல்லாம இந்த லாகூர் அப்படின்ற பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் வெட்டி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு அப்படின்றது போடுறார். ஒரே இரவுல இந்த மக்கள் அப்படின்றவங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல்கள் அப்படின்றது நமக்கு வரலாறுகள் வந்து சொல்லுது. இப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு, தன்னோட ஒட்டுமொத்த படைகளை தூக்கிட்டு நேரா டெல்லி அப்படின்ற பகுதிக்கு வர்றார். டெல்லியில சுல்தான் இருக்காரா, யார் இருக்கா, நமக்கு நசீர் அப்படின்றவர் இருக்கார். இப்போ இந்த நசீருக்கு என்ன தெரிய வருது, அவர் ஒரு பெரிய படையை கொண்டு வரான்னு சொல்லி தெரிய வருது. அப்போ நசீரால தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நசீர் என்ன பண்ணினார், தன்னோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக எஸ்கேப் டு பெங்கால், அதாவது வங்காள பகுதி இருக்குல்ல, அந்த வங்காள பகுதிக்கு எஸ்கேப் ஆயிடார். யாரு, நம்மளோட நசீர் அவர்கள் எஸ்கேப் ஆயிடுறாங்க. எதுக்கு பயந்து, தைமூரின் படையெடுப்பை கண்டு பயந்து வங்காளத்துக்கு தப்பிச்சிடறார். இவர் என்ன பண்றார், தைமூர் நேரா டெல்லிக்கு வரார். டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலும் போய் பார்க்கிறார். நசீர் அப்படின்றவர் எப்படியாவது தூக்கி போட்டு நமக்கு வந்து கொண்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றார். இப்படி இருக்கும் பொழுது நமக்கு நசீர் அப்படின்றவர் வங்காளத்துக்கு தப்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ கோபம் கொண்ட தைமூர் அப்படின்றவர் என்ன பண்றார், டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் கொல்ல சொல்றார். டெல்லியை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லி சொல்றார். அது ரொம்ப முக்கியமா, அங்க ஒரு சில விஷயங்களை சிறந்து விளங்குவார்கள். இப்போ ஒருத்தர் வந்து நல்ல ஓவியங்கள் வரையலாம், ஒருத்தர் நல்ல கட்டிடக்கலையில இருந்து ஒரு நல்ல பெஸ்டான ஒரு பர்சனா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலும் பெஸ்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள்லாம் தன்னோட வச்சுக்கிறார். மற்ற மக்கள் எல்லாத்தையும் கொல்லுங்க, டெல்லி அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த
டெல்லி அப்படின்றது இட் வாஸ் ரான்சாக்டு சூறையாடுதல் அப்படின்றது வந்து பண்ணப்படுது. யாரால? நம்மளோட தைமூர் அப்படின்றவரால. இந்த தைமூர் அப்படின்றவர் அப்போ ஒட்டுமொத்த டெல்லியும் அடிச்சு போட்டுட்டு, ஒட்டுமொத்த டெல்லி அப்படின்றத அடிச்சு நொறுக்கிட்டு அங்களுடைய நல்ல நல்ல பெஸ்டான பர்சன்ஸ்லாம் தான் கூட கூட்டு போறாரு. எதுக்காக கூட்டு போறாரு? தன்னோட கேபிட்டலா இருக்கக்கூடிய சாமர்காட் அப்படின்ற பகுதி இருக்குல்ல, அதை நம்ம வந்து சிறந்து விளங்க வைக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நபர்கள் மட்டுமே அழைச்சிட்டு போறாரு. அப்ப இவர் படையெடுத்துட்டு திரும்ப மறுபடியும் எங்க போயிறார்? மறுபடியும் தன்னோட சாமர்கண்ட் அப்படின்ற பகுதிக்கு மறுபடியும் திரும்பிறார். இப்படி இருக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன வருது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல இங்க புடிச்சு வச்சுட்டு போயிருந்தான்னு சொல்லி சொன்னல, இங்க ஒரு கவர்னர் அப்படின்றவரை நியமிக்கிறார். அதாவது ஆளுநர் அப்படின்னு நியமிக்கிறார். அந்த ஆளுநரோட பேர் என்ன அப்படின்னா, அவரோட பேர் நமக்கு கிசர்கான் அப்படின்னு அறியப்படக்கூடியதா இருக்கு. இந்த கிசர்கான் அப்படின்றவருக்கும் பிற்காலத்தில் யாருக்கும் இடையில சண்டை வருது அப்படின்னா, அந்த கிசர்கான் அப்படின்றவருக்கும் வங்காளத்துக்கு தப்பிச்சு போனார்ல நம்மளோட நசீர் அப்படின்றவர், இவர் என்ன பண்றாரு? பிற்காலத்தில் நமக்கு டெல்லிக்கு திரும்ப வந்துறார். அப்போ டெல்லியில இருக்கக்கூடிய நசீர் அப்படின்றவருக்கும் இந்த லாகூர் பகுதியில் இருக்கக்கூடிய கவர்னரான கிசர்கான் அப்படின்றவருக்கு இடையில பிற்காலத்தில் நமக்கு சண்டைகள் அப்படின்றது உருவாகுது. அந்த சண்டைகள் அப்படின்றது உருவாகும் பொழுது இதுல யார் வெற்றி பெறா அப்படின்னா, இதுல நசீர் அப்படின்றவர் இந்த கிசர்கான் அப்படின்றவர் கொல்லப்படுறார். அப்போ துக்ளக் வம்சத்தின் கடைசி ஆட்சியாளரான நசீர், இவர் யாரோட மகன் அப்படின்னா, ஃபிரோஷா துக்ளக் அப்படின்னு சொல்லிட்டு கால்வாய்களின் தந்தின்னு சொல்லி சொல்லுவோம்ல, அவரோட மகன். அவர் கொல்லப்படுறார். அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இந்த கிசர்கான் அப்படின்றவர் என்ன பண்றாரு? இந்த டெல்லி அப்படின்ற பகுதியும் அது கீழே கூடிய ஆட்சி பகுதிகளையும் கைப்பற்றுறார். கைப்பற்றிட்டு அவர் என்ன பண்றார்? டெல்லி சுல்தான் கீழே டெல்லியை தலைமையிடமா வச்சு நமக்கு ஒரு வம்சத்தை உருவாக்குறார். அந்த வம்சம் தான் நமக்கு டெல்லி சுல்தான் அப்படின்ற கான்செப்ட்ல 4வது வம்சமான சையத் டைனாசிட்டி, சையது வம்சம் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைக்கப்படக்கூடியதா இருக்கு. அப்போ நமக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி சையது வம்சம் அப்படின்ற டெல்லி சுல்தானோட 4வது வம்சம் உருவாகிறதுக்கு முக்கியமான படையெடுப்பு யாரோட படையெடுப்பு காரணம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ முக்கியமான காரணம் அப்படின்றது 1398ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தைமூரின் படையெடுப்பு அப்படிதான் நமக்கு இந்த சையது வம்சம் அப்படின்றது கிசர்கான் அவர்களால் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு பாயிண்ட். அதுபோக நமக்கு இந்த சையது வம்சத்துல முக்கியமான ஆட்சியாளர்னு சொல்லி பார்க்கும்போது, அப்ப இந்த சையது வம்சத்துல நமக்கு 4வது ஒரு ஆட்சியாளர் ஒருத்தர் வரார். அவரோட பேர் ஆலம் ஷா அப்படின்றது அவரோட பேர். இவருக்கு என்ன ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னா, இப்ப டெல்லி சுல்தானோட வரலாறுகள் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மாத்தி மாத்தி கொலை பண்ணி தான் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆட்சியாளர்களா வந்திருப்பாங்க. அதாவது வந்து மச்சான வந்து மாமன் கொள்றது, அதாவது அண்ணனை வந்து தம்பி கொள்றது, இந்த மாதிரி வந்து மருமகனை வந்து மாமன் கொள்றது, மாமனை மருமகன் கொள்றது, இந்த மாதிரி தான் நமக்கு வரலாறுகள் அப்படிதான் இருந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு இந்த ஆலம் ஷா அப்படின்றவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் தான் ஒரே ஒரு சுல்தான். என்ன சொல்றாரு? எனக்கு இந்த சுல்தான் பதவி வேண்டாம், நான் வந்து நிம்மதியா ஒரு சாதாரண மனுஷனை போல வாழ்றேன், இந்த சுல்தான் பதவியோ எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சுல்தான் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போன ஒரே சுல்தான் அப்படின்றவர் இந்த சையது வம்சத்தில் 4வது ஆட்சியாளராக வரக்கூடிய ஆலம் ஷா அப்படின்றவர் தான் நமக்கு ஆட்சிக்கு வரார். அப்போ நமக்கு ஆலம் ஷா அப்படின்ற பதவி விட்டு போனதால நமக்கு 1451 1451 அப்படின்ற வருஷத்துல நமக்கு அடுத்த வம்சமான லோடி வம்சம் அப்படின்றது நமக்கு பஹலு லோடி அப்படின்றவரால் இந்தியாவில் வந்து நிறுவப்படுது. ஓகே, இந்த மாதிரி தான் நமக்கு டெல்லி சுல்தான் அப்படின்றதோட வரலாறு அப்படின்றது இருக்கு. இதை இன்னும் டீட்டெயிலா அப்படின்றது நமக்கு ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கூடிய வெப்சைட் லிங்க் அப்படி கிளிக் பண்ணிட்டு நம்ம வரண்டரை லைவ் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் ஹிஸ்டரி, ஐஎன்எம், யூனிட் யூனிட் சொல்லிட்டு 4 டாபிக்ஸ் அப்படின்றதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை பக்காவா சொல்லித்தரேன். இதை மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய்.